ஃபுல்லா எல்லாரையும் கட்டி போட்டு உட்கார வச்சு தொடர்ந்து எபிசோட் எல்லாரையும் பார்க்க வச்சு நைட் எல்லாம் தூங்க விட மாட்டீங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே. நிறைய பேர் ஒரு அட்ட ஸ்டெச்ல இதை பத்தி தெரிய வந்துட்டு மஸ்ட் டேட் தி ப்ளே பாய் பாருங்க 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 பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு அதை பத்தி என்னன்னா ஒண்ணுமே யாரா இவங்க எதுக்கு இவ்வளவு இப்படி பண்றாங்க எனக்கு ஒன்றும் புரியாம இருந்துச்சு. ஏதோ டப்டு சீரீஸா இருக்கும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் உள்ள உட்காந்து பாக்குறோம். அப்ப வந்துட்டு ஒரு வாய்ஸ் நோட் வந்து இப்ப பயங்கரமா ஒரு டைலாக் தான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அது பயங்கர ஃபேமஸா இருக்கும். கேக்குறீங்களா? இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ் ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. சரியா? வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. நடராஜ் அவளை ஒன் சைடா விடுறான். ஆனா வச்சிட்டு இருக்குது வசந்திக்கு தெரியாது. இப்படிதான் வந்து சீரீஸோட நம்ம எல்லாரும் இல்ல எங்க ரிவர் தப்பிச்சான். ரிவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல, இவனுங்க மட்டும் தான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு தாராக்கு நித்தனும் ஜைனும் பிடிக்குமா. அதுல வந்து நம்ம ஜைனுக்கு வந்துட்டு கௌஷியும் நம்ம அவங்க பேர் வந்து தாராவை பிடிக்குமா. நித்தினுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க இதுல நம்ம கௌஷிக்கு வந்துட்டு நம்ம நித்தின் ஜைனு கௌதம் ஜெகன் பிடிக்குமா. இல்ல ஜெகனுக்கு இவங்கள யாரு தாரா பிடிக்குமா. பைத்தியம் தான் பிடிக்குது. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படியே சுத்தி ஒரு இடியாப்ப காதலை வந்து நீங்க கொடுத்தா நாங்க என்ன சார் பண்றது? லவ் ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது பர்முடா ட்ரையாங்கிள், ஹெக்ஸாகான். இதுக்கப்புறம் நம்மளே ஒரு ஷேப்பை உருவாக்கணும், அந்த மாதிரி ஒரு காட். அவ்வளவுதான். பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? பிஃபோர் நம்ம இந்த ஷூட்லாம் இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி. அதுல இருந்து போயிடலாம். அதுக்கப்புறம் போஸ்ட் இந்த ரிலீஸ்லாம் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு ரிசப்ஷன் இருக்குல்ல, அதை பத்தி பேசலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நான் சூர்யா அண்ணா கூட வந்து நாம்ல இருந்து அசோசியேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னா இது ஹிட் ஆகும் தெரியும். பட் இந்த அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி கட்டி போட்டு தூங்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. கட்டி போட்டு அந்த கட்டி போட்டுல பிரதர், இந்த வேற மாதிரி கட்டி போட்டு பிரதர். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து எதிர்பார்க்கல. ஸோ ஹாப்பியா இருக்கு. சரி, இதுக்கு தானே நம்ம ஒர்க் பண்றோம் எல்லாருமே சேர்ந்து. ஸோ மச் ஹாப்பி தான். இனிஷியலா பண்ணும்போது ஏதாவது இருந்துச்சா இது ரீச் ஆகும்? எங்க நம்ம அங்க பண்ணது தமிழ்நாட்டுல வரைக்கும் இவ்வளவு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ், எல்லா பக்கமும் தமிழ் தெரிஞ்சவங்க கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல. லவ் ஸோ ஐ திங்க் இட்ஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ். ஸோ அது வந்து ரீச் ஆகும்னு எனக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு ஐ திங்க் சூர்யானே எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சொல்லுமா, ஜெயின் வேணுன்ற வேணான்ற கடைசியில எனக்கு ஜெயின் வந்து லைஃப் லாங் கிடைக்க கூடாதான்றீங்க. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. காதல் வந்து எதிர்பாராதது. இல்ல காதலா மூட்டாங்க எல்லாரும். அங்க பாருங்க, ஏதோ நீங்க வந்து லைஃப் லெசன் சொல்லும் போது, மோட்டிவேஷன் சொல்லும் போதுலாம் இங்க பாருங்க சொன்னாதான் செஞ்சு விட்டுறாங்க.